பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் போகிற வழில எந்த இடத்துல நீங்கள் அவமானத்தை அடைஞ்சிக்கிங்க, நீங்கள் எந்த இடத்துல அவமானத்தை அடைஞ்சிங்களோ அந்த இடத்துல தாங்க கடவுள் உங்களை ஹையஸ்ட்டாக தூக்குவார். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆதியாகமம் 41 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். யோசேப்பை எகிப்தில் பார்வோன் அதிகாரி ஆக்குறாங்க. அங்கே தாங்க அவன் அடிமையாக இருந்தான். அதே இடத்துல அதிகாரி ஆகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த காலத்தில் ஒரு அடிமையை எப்படி வாங்குவாங்களாம், முழுசாக ட்ரெஸ்ஸே போட்டிருக்க மாட்டாங்களாங்க. ஏன்னா எந்த இடத்துலையாவது வியாதி இருக்கும், அது தொற்று வியாதியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க நேக்கடாதே வச்சு அந்த அடிமைகளை எல்லாம் வாங்குவாங்களாங்க. அப்போ அவன் யோசேப் ஒரு டீனேஜ் பையங்க. அவன் இறுதி எவ்வளோ வலிச்சிருக்கும், எவ்வளோ வேதனையோடு இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வன் என்ன தெரியுமா செய்கிறான், அவனை அதிகாரி ஆக்கின உடனே, எகிப்து முழுவதுக்கும் அவனை அதிகாரி ஆக்கின உடனே அடுத்து சேர்த்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனோட அதிகாரம் முழுவதையும் யோசேப்புக்கு கொடுக்கும்படியா அவனுக்கு ஒரு முத்திர மோதிரத்தை அதாவது பார்வனுடைய மோதிரத்தை இவனுக்கு கொடுக்குறாங்க யோசேப்புக்கு. அதோடு கூட மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்து வைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, பொன் சரப்பணினா சரஞ்சரமாக போடுற தங்க நகைகள்ங்க. இப்படி இவ்வளவால் அவன் அலங்கரிக்கப்பட்டாங்க. எந்த இடத்துல நிர்வாண கோலமாக இருந்த யோசேப்பு அதே இடத்துல எப்படி அலங்கரிக்கப்படுறான் பார்த்தீங்களா, அதிகாரத்தோட. இதுதாங்க கடவுளின் செயல். இன்னைக்கு நீ எப்பேற்பட்ட அவமானத்தில் தாழ்ந்த நிலையில போனாலும் சரிங்க, ஏசப்பாவை நோக்கி பாருங்க. யோசேப்பை உயர்த்தின அதே ஏசப்பா உங்கள் வாழ்க்கையும் தலைகளாக மாற்றி உயர்த்துவாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.